Assalamu alaikum. Hi everyone. Welcome to Ayesha's kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா peanut spicy chicken. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட குக்கிங் கிடையாது, என் ஹஸ்பண்டோட ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க இன்க்ரீடியன்ஸு. பீனட் ஸ்பைசி சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 3 தக்காளி. இது வந்து ஆக்சுவலி 2 கிலோ சிக்கன். இது 2 சிக்கன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீனட் வந்து ஜஸ்ட்டு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்குங்க, ஓகேங்களா. அப்புறம் இதுக்கு தேவையான க்ரீன் சில்லி, அப்புறம் 2 பட்டை, அதாவது இலை, அப்புறம் பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்கங்க, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் உண்டான இஞ்சி, அதையும் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 5 பட்டை, ஒரு 8 கிராம்பு, 4 ஏலக்காய். இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, இது வந்து கஸ்தூரி மெத்தி ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இதுதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கனை வந்து இந்த கர்ட்லாம் தயிர்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன், இந்த பீனட் ஸ்பைசி சிக்கனுக்கு. இதை மேரினேட் பண்ணி எவ்வளோ நேரம் வைப்பீங்க? ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணால் போதும். நல்லா டேஸ்ட்டுக்காக வேண்டியதான். ஏன்னா இந்த மசாலாவெலாம் இந்த ஒட்டணும், இது நல்லா மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மசாலாஸ்லாம் ஒட்டிக்கிறதுல. தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 250 ml தயிர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. தயிர் போட்டிங்க, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான டேஸ்ட்டுக்கு. மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 150 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் 1/2 போர்ஷன் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், மீதி 1/2 போர்ஷன் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இந்த பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கூட இந்த இஞ்சி ஆட் பண்ணிப்போம். இஞ்சி துண்டுகள் ஆட் பண்ணிப்போம், நறுக்கி வச்சு இஞ்சி துண்டு. பூண்டையும் ஆட் பண்ணிப்போம் நம்ம கூடவே.
இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் வதக்கி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். தக்காளி இன்னும் நான் பேஸ்ட் பண்ண அப்படியே வச்சுருக்கேன். நான் 2 கிலோ சிக்கனுக்கு எத்தனை வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்க? 4 வெங்காயம் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்க போதும். ரொம்ப பொன்னிறம் வதக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இறக்கி இதை ஆற போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அப்புறம் இன்னொன்று, இந்த தக்காளி கூட வந்து நான் இன்னொன்று உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த தக்காளி கூட நம்ம இங்கே வந்து சவுதி அரேபியாவுக்கு கிடைக்குது, அங்கேயும் கிடைக்கும் இந்த ஹாட் சாஸு, சில்லி ஹாட் சாஸு. இந்த ஹாட் சாஸில் நான் ஜஸ்ட் இந்த கிண்ணத்தை ஒரு ஆஃப் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆஃப்னா எப்படி சொல்ல போனால் ஒரு 6 ஸ்பூன் இருந்துச்சுங்களேன். ஒரு 6 ஸ்பூன் இந்த சாஸ் எடுத்துங்க. இது கூட ஆட் பண்ணி இது கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் பீனட் ஸ்பைஸ். ஃப்ரை பண்ணிப்போம் பேஸ்ட்டுக்காக. நீங்கள் எவ்வளோ கிராம் பீனட் எடுத்துருக்கீங்க? 50 கிராம். ஓகே. இதை நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணுவீங்க? நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கங்க. சரிங்க. ஓகே. எவ்வளோ, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமா? ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தோல் எடுக்கணும் இல்லையா நம்ம. சரிங்க. இந்த தோல் மேலே எடுத்துடணும். அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்துட்டா நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ நல்லா கேட்ட மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமானால் போதும். ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா. இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதோட தோல் எடுக்கணும். நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். தக்காளி பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நான் அந்த வதக்கின அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த வதக்கின அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். வதக்கிட்டு இது வந்து பீனட்டை ஃப்ரை பண்ணி இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம், பீனட் சிக்கன் ஸ்பைசி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி பாதி எண்ணெயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டலாக 150 ml ஆயில் எடுத்திருக்கோம். அதில் ஆஃப் போர்ஷன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். மீதி ஆஃப் போர்ஷன் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்ன பண்ணுங்க, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது பச்சை ஸ்மெல், அந்த வெங்காயம் நம்ம ஏற்கனவே வதக்கியாச்சு, இருந்தாலும் நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டதால இன்னும் அந்த பச்சை ஸ்மெல் இருக்க வெங்காயத்தோடது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க இப்போ நல்லா லிக்விடாக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ண, இந்த லிக்விடை நல்லா பேஸ்ட்டாக நல்லா வதக்கிடுங்க. மற்றபடி அது என்னென்னா நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட நீங்கள் நல்லா சீக்கிரம் நல்லா பேஸ்ட் ஆகும். இது நல்லா திக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐட்டமாக நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக பேஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுவோம். பேஸ்ட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நம்ம நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா திக்காக கிரேவி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு நம்ம அந்த மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள், அப்புறம் இந்த கரம் மசாலா, மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. மேரினேட் பண்ணி வச்சு இந்த சிக்கனை இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன்.
கொதிக்க விடுவோம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கிளறி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். ஏன்னா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் வெளியே வரும். அப்படியே வெளியே வந்தோன்னா கொஞ்சம் தண்ணி லிக்விடாகும். இப்போ அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா அதுவும் கொஞ்சம் பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பீனட் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்ல கிரேவி ஆயிடுச்சு, நல்ல திக்கு கிரேவி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இந்த பீனட்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். சூப்பர் ஸ்பைசி கிரேவி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது ஜி. இது தோசை இட்லி எல்லாத்தையும் சாப்பிடலாம். தோசை இட்லி சாப்பாடுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம். இதை சூப்பர். ஓகே, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம் நம்ம. இப்போ அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சது தான், அதையும் ஆட் பண்ணிப்போம் மேலே. ஓகே, இந்த பீனட் பேஸ்ட் போடுறதுனால இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடுவோம். இன்னும் நல்லா திக்கி கிரேவிக்கு வந்துடும். கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் சால்ட்டும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம் நம்ம. இப்போ அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். நல்லா இப்போ சிக்கன்லாம் வெந்துட்டுருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பர். செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஓகே யூஸ், எல்லாம் சமைச்சாச்சு, நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்ட்டும் செய்யுங்க. பீனட் ஸ்பைசி சிக்கன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான யம்மியான பீனட் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.